பேர் அருளாளன் பெயர் ஓதுகின்ற ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் உங்களின் வாழ்வியல் ஆலோசகர் அடியேன் திண்டிவனம் ரவிக்குமாரின் அநேக கோடி நமஸ்காரங்கள். தோஷங்களின் தொல்லை நீக்கும் திருக்கோயில்கள் வரிசையில் இன்று திருத்துருத்தி என்கிற காவிரி கரையில் அமைந்த திருத்தலத்தை பற்றி தெரிந்து கொள்ள விழைகின்றோம். நதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியை துருத்தி என்று அழைப்பது வழக்கம். காவிரி தென்கரையில் அமைந்த திருத்துருத்தி என்ற அந்த திருத்தலத்தை பற்றி இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் குத்தாலம் என்ற ஊர் உள்ளது. ஒரு காலத்தில் உத்தால மரங்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் உத்தாலம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊரானது நாளடைவில் மருவி குத்தாலமாக மாறியது. குத்தாலத்தின் நடுவில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் பாடல் பெற்ற தேவார திருத்தலமாக உத்தவேதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. ஒரு வகையான ஆத்தி மரத்தை சார்ந்ததுதான் இந்த உத்தால மரம். திருக்கயிலாயத்திலிருந்து உமாதேவியை நிச்சயம் செய்ய இந்த திருத்தலத்திற்கு சிவபெருமான் வந்தபோது தன்னுடன் பயணித்த உத்தால மரத்தையும் காலணிகளையும் இங்கேயே விட்டுவிட்டு சென்றதாக ஐதீகம் சொல்கிறது. சிவபெருமானுக்கு நிழல் கொடுப்பதற்காக கொடையாக இந்த உத்தால மரங்கள் வந்தன. மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை இந்த பழங்காலத்து திருக்கோவிலுள் நுழையும் பொழுது ஸ்தல விருட்சமாக அங்கே உத்தால மரம் இருப்பதை காண முடிகிறது. இந்த உத்தால மரத்தின் அருகில் உள்ள மேடையிலே சிவபெருமான் விட்டு சென்ற ஒரு ஜோடி காலணிகளை வைத்து இன்றைக்கும் பக்தர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு மூலவர் சிவபெருமான் மேற்கு நோக்கியபடி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். அவருக்கு சொன்னவாறு அறிவார் பெருமான் எனவும் பெயர் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோவிலில் நின்ற கோலத்தில் அம்பாள் அரும்பண்ண வனமுலை நாயகியாக தெற்கு பார்த்த நிலையிலே நின்று தனி கோவிலில் இருந்து அற்புதங்களை நிகழ்த்துகிறாள். ருத்திரன்மர் என்ற தனது பக்தனை காசிக்கு செல்ல விடாமல் ஒரு பாம்பாட்டியை போல் வந்து சிவன் காட்சி தந்து இந்த திருத்தலம் காசிக்கு நிகரானது என்று கூறியதாக வரலாறு உண்டு. புராணங்களின்படி பரதமா முனிவருடைய கடுந்தவத்தால் அன்னை பராசக்தி அவருக்கு மகளாக பிறந்து சிவபெருமானை கணவனாக அடைவதற்காக வேண்டி மணலால் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தாள். இதை அறிந்த சிவபெருமான் அவள் முன் தோன்றி அம்பிகையின் கரம் பற்ற முற்பட்ட பொழுது, என்னை வளர்த்த பெரியோர்கள் சம்மதத்துடன் தான் நமது திருமணம் நடைபெற வேண்டும் என்று அம்பாள் சொல்ல, சிவன் தனது வாகனமான நந்தி தேவரை அழைத்து பரதமா முனிவரிடம் சென்று திருமணம் பேசிவிட்டு வரும்படி ஈசன் பணிக்க, நந்தி தேவரும் அவ்வாறே பரதமா முனிவரை சந்தித்து ஈசனின் திருமணத்தை எடுத்துச் சொல்ல, மாமுனியோ மிக்க மகிழ்ந்து இந்த திருத்தலத்திலே அம்பாளுக்கும் சிவனுக்கும் நிச்சயதார்த்தத்தை செய்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. பிறகு திருமணம் அருகில் உள்ள திருமணஞ்சேரி என்ற திருக்கோவிலில் நடைபெற்றதாக புராணம் சொல்லுகிறது. கைலாயத்திலிருந்து தனது நிச்சயதார்த்தத்திற்காக ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் வந்தபோது விநாயகர் முன் செல்ல குத்தாலம் எனும் விருட்சம் சிவனுக்கு நிழல் தந்தபடியே பின்தொடர்ந்து வந்ததாக புராணம் தெரிவிக்கிறது. அந்த மரமும் ஈசன் அணிந்து வந்த பாதுகையும் தான் இந்த திருத்தலத்தில் இருப்பதாக சலபுராணம் கூறுகிறது. இந்த திருத்தலத்தில் உள் பிரகாரத்தை வலம் வரும் பொழுது தனிச்சன்னதியில் இருந்து அருள்பாலிக்கிறார் சனீஸ்வர பகவான். அவருக்கு எதிரே இருந்து விநாயக பெருமான் அமர்ந்து அருளுகின்றார். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், காஷ்யபர், கௌதமர், அகத்தியர், மார்கண்டேயன், ஆங்கீரகர், அகத்தியர், வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய சப்த முனிகணங்கள், முனிவர்கள் 7 இங்கே வந்து வழிபட்டிருக்கிறார்கள். காளி, அக்னி பகவான், காமன், வர்ணன் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இங்கே சிவபெருமானை வணங்கியிருக்கிறார்கள். திருக்கோவிலின் முன்புறம் ஆழமான ஒரு தீர்த்த குளம் படிக்கட்டுகளுடன் அழகாக அமைந்துள்ளது. இந்த திருக்குளத்தை சுந்தரர் திருக்குளம் என்று அழைக்கிறார்கள். சுந்தரருக்கு ஒரு சிறிய கோவிலும் இந்த குளக்கரையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை சுந்தரர் தோல் நோயால் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த திருக்குளத்திலே நீராடி இத்திருத்தல இறைவனை பதிகம் பாடி பூரண நலம் பெற்றதாக
தோல் நோயிலிருந்து முற்றிலும் குணமாகியதாக புராணம் சொல்லுகிறது. அதனால்தான் இந்த திருக்குளத்திற்கு சுந்தரர் தீர்த்தம் என்று பெயர் வந்தது. ஒருமுறை விக்கிரம சோழனுடைய மனைவி கோமளை தொழுநோய் பீடிக்கப்பட்ட நிலையிலே இந்த திருத்தலத்திலே வந்து இறைவனை வணங்கி தொழுநோய் குணமாகி பூரண நலம் பெற்றதாக வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த திருக்கோவில் தருமபுரி ஆதீனத்தின் ஆளுகையின் கீழ் இயங்குகின்றது. இந்த திருக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இந்த திருத்துருத்தி சிவாலயத்தில் மன தூய்மையோடு அங்கே சுந்தரர் தீர்த்தத்தில் நீராடி உடல் முழுவதும் திருநீற்றை பூசிக்கொண்டு சுந்தரர் பாடிய பதிகத்தை ஒரு மண்டலம் 48 நாட்கள் பாடி உடன் அம்பாளையும் உருகி வேண்டிக் கொண்டால் முழுமையாக தோல் நோய் குணமாகி நலம் பெறுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். 48 நாட்களும் ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் விரதத்தின் முதல் நாளிலும் கடைசி நாளிலும் ஆலயத்தில் எழுந்தருளி வழிபடலாம் இறைவனை. ஏனைய நாட்களில் தங்களது இல்லங்களில் இருந்தபடியே இறைவனை நினைத்து வழிபாடும் செய்யலாம். ஜாதகத்தில் திருமணத்தடை உள்ளவர்கள் இந்த திருத்தலத்தில் அம்பாளை அணுகி சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அவர்களுக்கு புது வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சாத்திய அந்த மாலையை இறைவனும் இறைவியும் சூடிய மாலையை அணிந்து கொண்டால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகம். ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் பொதுவாக திசை மாறிய தெய்வங்களை வழிபடுவது என்பது மிக அற்புதமான பலனை தரும் என்பதும் நிச்சயமான உண்மை. ஆக இந்த திருக்கோவிலில் திருமண தடை நீங்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தோல் நோயிலிருந்து பூரணமாக குணமாகக்கூடிய பிரார்த்தனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்பர்களே, இந்த திருக்கோவிலை அணுகி நோயற்ற வாழ்வு பெற உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.